இன்றைக்கி சிவப்பருத்தி இரண்டு வைக்கப்போம். இதில் சிவப்பரைக்கு உப்பும் தூளும் போட்டு பிரட்டி பொரிச்சிருப்போம். பிரட்டி விட்டு ரெண்டு பக்கம் பொரிச்சிருப்போம். சிவப்பரை பொரிச்சதும் அந்த பொரிச்ச எண்ணெயும் பொரிச்ச எண்ணெயோடு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் உள்ளி போட்டு தாளிப்போம். சோம்பு மெந்தயம் சேர்த்துக்கொள்வோம். தாளிப்பதற்கு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். தூள் சேர்த்துக்கொள்வோம். உப்பையும் சேர்த்து நன்றாக கிளறிக்கொள்வோம். பழப்புளி சேர்த்துக்கொள்வோம். பொரித்த மீனை போட்டு நன்றாக பிரட்டி எடுப்போம். இதுக்கு பால் விடுறதில்ல, புளியில் தான் நல்லா விடுறது. இது வாய் புளியாக இருக்கிற புளி சாப்பாடு சாப்பிடணும் விரும்புகிறார்கள். இப்படி சேர்த்து சாப்பிடலாம், சுவையாக இருக்கும். மூடி இருக்கா வைப்போம். இப்போ சுவையான புளிக்கறி ரெடி. இது கருவேப்பிலை போட்டு ஒரு மூடி விட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. எங்களை சிவப்பருத்தியை நம்ம இருந்தாண்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.